வணக்கம். புதுவையில் தெருவிளக்குகளை பராமரிப்பது குறித்து ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர்கள் தியாகராஜன் மற்றும் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுவை தலைமைச் செயலகத்தில் தெருவிளக்குகளை உள்ளாட்சி அமைப்புகளே ஏற்று அமைப்பது மற்றும் பராமரிப்பது தொடர்பான உயர்மட்ட குழு கூட்டம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், மின்துறை அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. உள்ளாட்சி மற்றும் மின்துறை செயலர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை, சுற்றுலா தலங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் நேரடி கட்டுப்பாட்டில் இல்லாத இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள தெரு விளக்குகளை பராமரிப்பதில் மின்துறையின் பொறுப்புகள் மற்றும் உள்துறை அமைப்புகளின் எல்லைக்குட்பட்ட வளர்ச்சி பெற்ற மற்றும் வளர்ச்சி குன்றிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தெரு விளக்குகளை பராமரிப்பது, மின் கம்பங்கள், சோடிய விளக்குகள் மற்றும் சுழல் விளக்குகள் அமைப்பதற்கு மின்துறை அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் முன்வரைவு தயார் செய்யும் வழிமுறைகள் உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. புதுவையில் திருட்டு நகைகளை விற்க முயன்ற பிரபல கொள்ளையன் மற்றும் 2 கூட்டாளிகளை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். புதுவையில் வீடுகளை உடைத்து நகை கொள்ளை, வழிப்பறி போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் வடக்கு எஸ்பி ராமராஜ் தலைமையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி பெரியகடை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது நெல்லுமண்டி சந்து அருகில் 3 வாலிபர்கள் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்ததால் அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து நடத்திய விசாரணையில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே அவர்களை சோதனையிட்ட போது அவர்களிடம் தங்க நகைகள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த ஆய்வாளர் அங்கப்பன் மற்றும் அதிகாரிகள் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று நடத்திய அதிரடி விசாரணையில் அவர்கள் சென்னையைச் சேர்ந்த ஞானசேகரன், முகமது ஜியாத், தானிஷ் என்பதும் அவர்கள் கொள்ளையடித்த நகைகளை விற்பனை செய்ய புதுவை வந்ததும் தெரியவந்தது. உடனடியாக 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 60 பவுன் நகைகள், கார் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் நகைகள் குறித்து நடத்திய விசாரணையில் அவர்கள் சென்னையில் நகைக்கடைகள், வீடுகளில் நகைகளை கொள்ளையடித்ததும், அவர்கள் மீது தமிழகத்தில் வழக்கு இருந்ததும், தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டு சில வாரங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்தது போன்ற திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தன. மேலும் பதுக்கி வைத்திருந்த திருட்டு நகைகளை விற்பதற்கு புதுவை வந்து விடுதியில் தங்கி நகைகளை விற்க முயற்சித்ததும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்த போலீசார் இத்தகவலை தமிழக போலீசாருக்கு தெரிவித்தனர். உடனடியாக தமிழக போலீசார் புதுவை வந்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடித்த பெரியகடை போலீசாரை எஸ்பி ராமராஜு வெகுவாக பாராட்டினார். பெரியகடை காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் வேணுகோபால், அன்பழகன் ஆகியோர் ரோந்து பணியில் இருந்தாங்க. அந்த கடத்தெரு ஏரியா, அதாவது நெல்லுமண்டி தெருவு, அந்த பாரதி தெருவில், அந்த ஏரியாவில் ரோந்து பணியில் இருக்கும்போது ஒரு 3 நபர்கள் சந்தேகப்படியும்படியாக ஒரு பையெல்லாம் எடுத்துக்கிட்டு, பையை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் சுற்றி வந்திருக்காங்க. அவங்கள சந்தேகப்பட்டு பிடிச்சி விசாரமாக அவங்க கையில் சில நகைகள் இருந்திருக்கு. அது என்னன்னு விசாரிக்கும் போது அவன் சென்னையை சேர்ந்த ஞானசேகரன் ஒருத்தரும், அப்புறம் தானேஷ் ஒருத்தர், அப்புறம் முகமது ஜியாத், 3 பேரும் அவங்க 3 பேர் இந்த பேர் தெரிய வந்தது. அவங்க சென்னையை சேர்ந்தவங்க. ஒருத்தர் ஜியாத் ராமநாதபுரம் சேர்ந்தவர். இவங்க அதில் ஞானசேகரன் சென்னையில் ஒரு வீட்டில் நகையை திருடிட்டு இங்கே விற்கிறதுக்காக இவங்க ஃப்ரெண்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு அவங்களோட உதவியோடு இங்கே விற்கலான்னு சொல்லிட்டு ஒரு காரில் வந்திருக்காங்க. அதை நம்ம ரோந்து பண்ணியிருந்தோம், நம்ம விழிப்பாக இருந்ததுனால அதை அவங்க பிடிச்சி விசாரித்ததுனால இந்த நகையை திருட்டு நகைன்னு தெரிய வந்தது. உடனே அவங்கள நிலையம் அழைச்சி விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட அவங்ககிட்ட 60 சவரன், சுமார் 60 சவரன் நகை, 60 பவுன் நகை அவங்ககிட்ட இருந்திருக்கு. அது திருட்டு நகை, அதை விற்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. அந்த நகையை நாங்கள் வழக்கு பதிவு பண்ணி மேல் நடவடிக்கையாக கைப்பற்றப்பட்டது. இது சென்னையை சேர்ந்தனால சென்னை போலீஸுக்கும் நாங்கள் தகவல் சொல்லியிருக்கோம். அவங்களும் விசாரிக்க இருக்காங்க. இன்னும் இன்றைக்கி அவங்கள இந்த நீதிமன்ற காவலில் நாங்கள் ஒப்படைக்க இருக்கிறோம். புதுவை நயினார் மண்டபத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் கோவிலின் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. புதுவை கடலூர் பிரதான சாலையில் எழுந்தருளி உள்ள நாகமுத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமமும் தொடர்ந்து யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றன. பின்னர் யாகசாலை பூஜை நிறைவடைந்தவுடன் புனித நீர் கலசங்கள் யாகசாலையிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு விமானங்கள், பரிகார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும், தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது.
இதனையடுத்து அம்மனுக்கு மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டு அம்மனின் அருட்கடாட்சத்தை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுவை கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுவை வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாலபாஸ்கரன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுமார் 77 மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்களை வழங்கினார். பள்ளியின் ஆசிரியைகள், மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். +2 தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கான உடனடி தேர்வு அட்டவணையை அரசு வெளியிட்டுள்ளது. மேலும் தேர்வர்கள் நாளை 23ஆம் தேதி முதல் இணையதளம் வழியாக விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மற்றும் தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் கடந்த 9ஆம் தேதி வெளியானது. இதில் தோல்வியடைந்தவர்கள் மறுதேர்வை எழுதி இதே கல்வியாண்டில் உயர்கல்வியை பெற அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி உடனடி தேர்வு வரும் ஜூன் 19ஆம் தேதி முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஜூன் 19ஆம் தேதி மொழி முதல் தாள், 20ஆம் தேதி மொழி 2ஆம் தாள், 21ஆம் தேதி ஆங்கிலம் முதல் தாள், 22ஆம் தேதி ஆங்கிலம் 2ஆம் தாள், 24ஆம் தேதி இயற்பியல் மற்றும் பொருளியல், 25ஆம் தேதி கணிதம், விலங்கியல், மைக்ரோபயாலஜி, 26ஆம் தேதி வணிகவியல், புவியியல், 27ஆம் தேதி வேதியியல் மற்றும் கணக்கு பதிவியல், 28ஆம் தேதி உயிரியல், வரலாறு, தாவரவியல், வணிக கணிதம், 29ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, ஜூலை 1ஆம் தேதி புள்ளியியல், அனைத்து தொழிற்கல்வி பாடத் தேர்வுகள் மற்றும் அரசியல் அறிவியல் என தேர்வுகள் நடைபெறவுள்ளன. எனவே தேர்வு எழுதும் தேர்வர்கள் நாளை 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி பகல் 12 மணி வரை இணையதளம் வழியாக விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து 27ஆம் தேதிக்குள் வங்கியில் தேர்வு கட்டணத்தை செலுத்தி விண்ணப்பம் மற்றும் தேர்வு கட்டணம் செலுத்திய ரசீதை பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வரும் 27ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். தனித் தேர்வர்கள் விண்ணப்பத்தை தங்களுடைய வருவாய் மாவட்டத்திற்குரிய தேர்வுத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்தில் நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை உடனடியாக வழங்க கோரி மீனவ மக்கள் கழகத்தினர் தலைமை தபால் நிலையம் முன்பு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் மீனவ மேம்பாட்டுக் கழகம் அமைத்து அதற்கான வாரிய தலைவரை நியமனம் செய்ய வேண்டும். அதற்கு பட்ஜெட் தொகையாக மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறைக்கு 330 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். புதுவை முழுவதும் மீனவருக்கான எம்பிசி இடஒதுக்கீட்டை 20% என அமல்படுத்த வேண்டும். 4 மாதமாக வழங்காமல் உள்ள மீனவ முதியோர் உதவித் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். தானே புயல் நிவாரணத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவ மக்கள் கழகத்தினர் தலைமை தபால் நிலையம் முன்பு பொதுச் செயலாளர் வீரமணி தலைமையில் அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் முன்னிலையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமைப்பு செயலாளர் குப்புராஜ் வரவேற்று பேசிய போராட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் புதுவை பல்கலைக்கழக இயக்குநருமான ராமதாஸ் மற்றும் தேசிய மீனவர் பேரவை பொதுச் செயலாளர் இளங்கோ ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நிறைவில் அவைத் தலைவர் அறிவழகன் நன்றி கூறிய போராட்டத்தில் மீனவ மக்கள் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். புதுவை காவல்துறையில் எஸ்பிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்களும் அதிரடியாக மாற்றம் செய்வதற்கு முதல்வர் ரங்கசாமி முடிவு செய்துள்ளார். புதுவையில் இன்ஸ்பெக்டர்கள் 3 பேருக்கு எஸ்பியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்களை இடமாற்றம் செய்வது என முதல்வர் ரங்கசாமி முடிவு செய்துள்ளார். மேலும் மாற்றம் மட்டுமல்லாமல் பலருக்கு பதவி உயர்வும் வழங்கப்பட உள்ளது. குறிப்பாக காவல்துறையின் மற்ற பிரிவுகளை தவிர்த்து சட்டம் ஒழுங்கு பணியில் காவல் நிலையங்களில் பணியாற்றும் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்கள் பலர் மாற்றப்பட உள்ளனர். இதற்காக கொலை, கொள்ளை, செயின் பறிப்பு உள்ளிட்ட குற்றங்கள் அதிக அளவில் நடந்துள்ள காவல் நிலையங்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் மாற்றல் உத்தரவு விரைவில் வெளியாகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மாற்றல் உத்தரவு வெளியாக உள்ளதால் காவல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செயல்படாத வனத்துறையை கண்டித்து தாரை தப்பட்டையுடன் மலர் வளையம் வைத்து ஊதுபத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். புதுவை வனத்துறை செயல்படாமல் உள்ளதை கண்டித்து அலைகள் இயக்க தலைவர் பாரதி இளந்திரியன் தலைமையில் தந்தை பெரியார் திராவிடர் கழக சுரேஷ், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர், தமிழர் களம் அழகர், மாணவர் கூட்டமைப்பு இதயவேந்தர் மற்றும் பல்வேறு அமைப்பினைச் சேர்ந்த நிர்வாகிகள் தாரை தப்பட்டையுடன் மலர் வளையம் வைத்து ஊதுபத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக வனத்துறைக்கு வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு வந்த அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர்.
ஆனால் அதனையும் மீறி வனத்துறைக்கு சென்று மலர் வளையம் வைத்து ஊதுபத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்திய பல்வேறு அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். தீயணைப்பு ஊழியர்களுக்கு டில்லிக்கு இணையாக சம்பளம் வழங்க கோரி தீயணைப்பு ஊழியர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கோட்ட தீயணைப்பு அலுவலகம் முன்பு தீயணைப்பு ஊழியர்கள் சங்கத்தினர் சங்க தலைவர் ராமு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அரசு ஊழியர்கள் சம்மேளன பாலமோகனன், புகழேந்தி, சந்திரசேகர், கிறிஸ்டோபர் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். போராட்டத்தில் செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் முருகையன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு தீயணைப்பு ஊழியர்களுக்கு டில்லிக்கு இணையாக சம்பளம் வழங்கிட வேண்டும், வேலை நேரத்தை 8 மணி நேரமாக மாற்றிட வேண்டும், ஏசிபி எம்ஏசிபியினை வழங்கிட வேண்டும், இரவு பணிப்படி அலவன்ஸை உயர்த்தி நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும், காலியாக உள்ள தீயணைப்பாளர் பதவிகளை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.